நிர்வாகம் ஒழுங்கா செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா இவங்க மேடை ஏறிட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற உதாரணம்லாம் உங்களால கேட்கவே முடியாது. வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, திமுகவுடைய மகளிர் அணி. அதாவது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கனிமொழிக்கு கொடுக்கல அப்படின்னு திமுகவில் யாராவது சொல்லிடக்கூடாது, மற்றவர்கள் விமர்சிச்சிட கூடாதுங்கிறதுக்காக மகளிர் அணி சார்பாக சும்மா ஒரு டோக்கனுக்காக ஒரு ப்ரோக்ராம் நினச்சி, அதுவும் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க தான் பெரிய அளவில் செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டிக்கர், கனிமொழிங்கிற ஸ்டிக்கரும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தஞ்சாவூரில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதில் பேசிய கனிமொழி எம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னருக்கு சம்பளம் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்டு. மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலமும் கவர்னருக்காக செலவு பண்ணுது. அதை கால்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட 700 crores வருது. சட்டசபையில் நடவடிக்கை இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு ஆர்.என். ரவி ஏன் வரணும், ஏன் பாதியிலே கிளம்பி போகணும்? இப்போ இவருக்கு கொடுக்குற சம்பளத்தெல்லாம் செலவெல்லாம் நம்ம சேர்த்து வச்சோம்னா கல்வி, சுகாதாரம், இது போன்ற பல நல்ல பணிகளுக்கு செலவு செய்யலாம். அதனால கவர்னர் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கனிமொழி யார் அப்படி சொன்னோம்னா, எந்த அளவுக்கு பொறுப்போடு பேசக்கூடிய என்பதுக்கு ஒரே ஒரு சின்ன சாம்பிள் சமீபத்தில் நடந்து சொல்றேன். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் என்பது ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு, இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. அந்த தனிநபர், அந்த நீதிபதி போய் அந்த இடத்தை நேரடியாக பார்வையிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தீர்ப்பை கொடுத்துருக்கார். அது இவ்வளவு உயரம், ஒரு 6 அடிக்கு மேல இருக்கணும், 8 அடி இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த தீபத்தூண். நான் கூசாம சர்வேக்கல்னு சொல்றாங்க. சர்வேக்கல் எங்க 8 அடிக்கு இருக்கும், 6 அடிக்கு இருக்குமா? கனிமொழி சொல்லியாச்சு, உடனே எல்லாரும் ஜால்ராக்கள் ஊப்பிக்கல் முழுக்க ஆமா 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 ஆமா. எந்த அளவுக்கு அடிச்சூடு சேகர் பாபு விஞ்சிடுவாங்க போடுறது. இப்ப இந்த கவர்னர் மைக்கு ஆஃப் செய்யப்பட்டதா என்று பிரச்சனை வந்தபோது நாங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு இவங்க கனிமொழி அக்கா சொல்றாங்க. டெக்னிக்கல் ஃபால்ட், நாங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு நிருபர் கேள்வி கேட்கறாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அளித்த வாக்குறுதியில எத்தனை சதவீதம் நிறைவேற்றிருக்கீங்க, அது பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் சொல்றாங்க. இத்தனை வாக்குறுதி இத்தனை நிறைவேற்றினது நம்பர் சொல்றாங்க. அதுவும் அடிச்சு விடு தானே, அது மாதிரி இது ஒரு அடிச்சு விடு. உடனே அவர் கேட்கிறாரு, அந்த நிருபர் நல்லா கேட்டாரு. அது வீடியோ இருக்கு பாருங்க, சமூக வலைத்தளங்களே இருக்கு. இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்வோம் ஒரு அறிக்கை தேர்தலுக்கு சொல்லிருந்தீங்களா, அதையும் செய்யல. நீங்க அதை செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடியதால மக்கள் நம்பக்கூடிய, நேரடியா பார்த்து தெரிஞ்சிருப்பாங்களே மைக் ஆஃப் செய்யப்பட்டதா இல்லையா, எல்லாமே நேரடியா பாத்துக்கலாமே. கரெக்டா அந்த ப்ரோக்ராம் அந்த என்ன நடந்ததோ அது மட்டும் லைவ்ல வரல. அந்த மாதிரி ஏன் முழுக்க ஏன் பண்ணல அப்படின்னு கேட்ட உடனேயே எஸ்கேப், பதிலே சொல்லல. அதனால இப்படிப்பட்ட பொறுப்புள்ள உண்மையே பேசக்கூடிய ஒரு எம்பி தான் இந்த கருத்து சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய தரத்துக்காக சொன்ன. இப்ப இவங்க சொன்ன லாஜிக் நம்ம பார்ப்போம். இவங்க சொன்னதை இவங்களை பத்தி சொல்லிட்டா இவங்க லாஜிக் என்ன சொல்லியிருக்காங்க. கவர்னருக்கு நாடு முழுக்க எல்லா யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் எல்லா ஸ்டேட்லையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா 700 கோடி ஒரு ஆண்டுக்கு செலவாகிறது. அதையும் செலவு பண்ணணும். கவர்னர் எதுக்கு? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னு வசனம் பேசுவாங்களே, அந்த மாதிரி எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இதே லாஜிக் நான் அப்ளை பண்றேன். இப்ப கருணாநிதி பேர்ல அங்க ஒரு சமாதி வச்சு அந்த சமாதிக்கான பணம்னா இவங்க குடும்ப நிதியில இருந்தா போகுது. நீங்களும் நானும் கட்டுக்கூட வரிப்பணத்தான செலவு பண்றாங்க. எதுக்கு கருணாநிதிக்கு தினசரி அங்க போய் அந்த மலர் அலங்காரம் என்ன, தினசரி ஏதோ கலை நிகழ்ச்சி தாரத்தப்பட்ட தினசரி இதை நடந்துட்டு இருக்கு. அதுக்கான பணம் யார் வீட்டு போனோம்? அதை எடுத்து ஏழை மக்களுக்கு பால் கொடுக்கலாமே, சுகாதார மேம்பாடு பண்ணலாமே, தடுப்பூசி போடலாமே. எத்தனை இடங்கள ஊர் முழுக்க இவர் பேர்ல விழா நடத்துங்க, அலங்கார வளைவு கட்டிருக்கீங்க. கலைஞர் பேர்ல 100ஆண்டு விழா வளைவு சொந்த காசுல கட்டுறேன். ஆமா, அந்த வளைவுகள்லாம் கட்டுறதுக்கு பேர்ல அந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுத்துக்கலாமே. கனிமொழி எம்பியா இருக்கும்போது எத்தனை உங்களுக்கு எம்பிங்கிற முறையில் எத்தனை ஒரு சலுகை வருது? சம்பளத்தை விட்டுருங்க, ஏர்போர்ட்ல எழுத போடக்கூடிய இது பாதுகாப்பு வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் இதுக்கு கட் பண்ணுங்க. அதெல்லாம் எடுத்து ஏழை கொஞ்சம் இப்படி பேசிட்டே போலாம் இல்லையா? ஆகவே இந்த லாஜிக் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும். இது நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
கவர்னரை வந்து விமர்சித்து அதை வந்து ஒரு கீழ்த்தரமான வந்து கவர்னரை வந்து என்ன கார்னர் பண்ணணும் என்பது போல அவங்க நினைக்கிறாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, மீண்டும் பிரிவினைவாத அரசியலை திமுக கையில் எடுத்திருக்கிறது. கவர்னரை அட்டாக் பண்றது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணணும். இவங்க போன இதுலயே பார்த்தோம், இவங்க நிர்வாக சீர்கேடு, நிர்வாக திறமையின்மையை வெளியுலகுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதை மறைப்பதற்காக இந்த மாதிரி இதை ஒண்ணு செய்யணும். அதுதான் இந்த மாதிரி கவர்னர் டார்கெட் பண்றாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததே எப்படி வந்தது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இவங்களுடைய இந்த பராசக்தி மூலம் எல்லாருக்கும் திருப்பி எல்லாம் மறந்து போனவங்களும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. 1965 இதே ஜனவரி 26 நம்ம நேற்று கொண்டாடுறோம். ஜனவரி 26 வந்து இந்திய நாடு முழுக்க எல்லா மாநிலங்களையும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கும் போது சென்னையில வந்து மாணவர்கள் தூண்டிவிடப்படுகிறார்கள். தூண்டிவிடப்பட்ட மாணவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு போய் எல்லா ஹிந்தி ரயில்வே டிபார்ட்மெண்ட் எல்லா ஹிந்தி போர்டை அழிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் நெருப்பு வச்சாங்க, ரயில்வே ப்ராப்பர்ட்டியை டெமாலிஷ் பண்ணாங்க. பண்ணா சும்மா இருக்குமா போலீஸ்? யாரா இருந்தா ஹிந்திக்காக ஹிந்தி அறிக்கை ஒழிகை என்று சொல்லி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அடுக்கோசம் பேசினார் ஒருத்தர் அண்ணாதுரைன்னு. அதை கேட்டெல்லாம் ரோட்ல இறங்கி வந்து இந்த மாதிரி பண்றாங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றது போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தியான ஆகணும். 70க்கும் மேற்பட்ட பேர் இறந்து போனதா இப்ப சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல, உண்மையான எண்ணிக்கை தெரியல. காங்கிரஸ் ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரிவினைவாதத்தை கையில் எடுத்து ஆட்சியை பிடித்த திமுக அப்படிதான் வந்தது இல்லைங்களா? இப்ப தோல்வி வரும்போதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மீண்டும் அதே பிரிவினைவாதத்தை கையில் எடுப்போம். அப்ப மொழி அரசியல் இப்போ வந்து கவர்னரை தாக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்டேட் டிவைட். இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எழுதியிருக்கிறான், மும்மொழி கொள்கையில் தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னொரு மொழி ஹிந்தின்னு சொல்லல, ஆனா மக்களை வந்து ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி திணிப்பு. இப்படி பிரிவினைவாதம் பேசக்கூடிய அந்த ஒரு அதனுடைய பல்வேறு முகங்கள்ல ஒன்றுதான் இந்த கவர்னர் எதிர்த்திருக்கிறது. இப்போ பாருங்க, கவர்னர் வந்து இவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எழுதி கொடுத்ததை படிக்கிறது தான் கவர்னர் வேலை, அதான் கவர்னர் வேலையான்னு இதே ஸ்டாலின் முன்னால கேட்டிருக்காரு. எப்ப எதிர்கட்சியா இருந்த போது. இப்ப அதுதான் இவர் கேட்டுதானே கவர்னர் பண்ணிருக்காரு. எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு எது கவர்னர்? அவருக்கு பொய் சொல்லணுமா அப்ப கவர்னர்? அதான் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இங்க பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இவர் SM கிருஷ்ணன் ஒருத்தர் ஐநா சபையில் போய் பேசுறாரு. பேசும்போது ஒரு பக்கம் அடுத்த பக்கத்தை வந்து 2 தடவை, 3ஆவது பக்கத்து போல அடுத்த பக்கத்தை 2 முறை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டாரு. இவர் பார்த்தான ஒழுங்கா படிச்சார். முதல் தடவை படிச்சார், 2ஆவது பக்கத்தை படிச்சார், 3ஆவது பக்கத்துல திருப்பி 2ஆவது பக்கத்தை 3 தடவை படிச்சார். நம்ம அதே திருப்பி படிக்கிறோங்கிற பிரச்சனை கூட இல்லாம படிச்சு முடிச்சுட்டார். அப்படிப்பட்ட படிக்கிறதுக்காக ஒருத்தர் ஐநா சபைக்கு போகணுமா? இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ பரபரப்பா ஓடிட்டு இருக்கு 2-3 நாளா. அது சமூக வலைத்தளம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நிறைய பேர் போட்டிருக்காங்க, ரொம்ப அப்படியே வைரலா போயிட்டு இருக்கு. இது என்னது, கறவை மாடு காணவில்லை அப்படிங்கிறத கணவரை காணவில்லைன்னு படிச்சாருன்னு வருது. உண்மையா பொய்யா தெரியல, ஆனா வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு உண்மை, அதை நான் பார்த்தேன். கேள்வி பதில் வந்து நிருபர்கள் கேள்வி கேட்கறாங்க, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண கேள்வி, அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருக்காரு சொல்றாரு. அப்படி வரும்போது ஒரு ஜெர்காயி அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பதில சொல்லிட்டாரு. இது வந்து உண்மைதான். அப்ப இப்ப ஒரு கேள்விக்கு சொந்த பதில் கூட சொல்ல தெரியாத ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருக்க தேவையா? நம்ம கேட்கலாம்ல. எழுதி கொடுத்து ஒழுங்கா படிக்க தெரியாத திணறக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சரா தேவையா? அப்ப கவர்னர் வந்து நீங்க எழுதி கொடுக்க படிக்கிறதுக்கு அவர் கவர்னரா? பொய் சொல்லணுமா அவரு? ஆகவே கவர்னர் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்திருக்கிறார். தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக மீண்டும் பிரிவினைவாதத்தை கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது திமுக. அதன் ஒரு அம்சம் தான் இந்த கவர்னர் எதிர்ப்பு என்பது என்னுடைய கருத்து.